கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பற்றிய முழு விவரங்களையும் வேட்பாளர்.com பகுதியில் தற்போது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது வேட்பாளர்.com தொகுத்து வழங்குவது நான் தமிழ். இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் திரு அண்ணாமலை அவங்கள பற்றி தான். 1984 வருஷம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரம் அடுத்த தொட்டம்பட்டிங்கிற கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் திரு அண்ணாமலை. இவரோட தந்தை பெயர் குப்புசாமி, தாயார் பெயர் பரமேஸ்வரி, இவரோட மனைவி பெயர் அகிலா. இவங்களுக்கு அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு மகனும் ஆராதனா அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்ச அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இருக்கிற PSG காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற லக்னோ இந்திய மேலாண்மை கழகத்தில் PGDM படிப்பும் படிச்சிருக்காரு. இவர் தமிழ், ஆங்கிலம், கன்னடம், ஹிந்தி மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவர். 2011 பேட்ச் IPS அதிகாரியாக இருந்த இவர் பெங்களூரில் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனராக பணியாற்றிட்டு இருந்த சமயத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சார். அதுக்கப்புறம் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற தன்னோட சொந்த ஊரில் விவசாய பணிகளில் ஆர்வம் செலுத்திட்டு வந்த இவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து பாஜகவில் இணைஞ்சார். இப்போ பாஜக மாநில தலைவராக பொறுப்பு வகிச்சுட்டு வராரு. கர்நாடக மாநிலம் உடுப்பி, சிக்மகளூரில் இருந்தெல்லாம் இடமாற்றம் செய்யப்பட்டப்போ மக்கள் அவரை தடுக்க முயற்சி பண்ணாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருந்தாரு திரு அண்ணாமலை. அவர் காவல் பணியில் இருந்தப்போ போதைப் பொருள், புகையிலை விற்பனைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை எல்லாம் முன்னெடுத்ததோட சட்டவிரோதமாக செயல்பட்டு இருந்த பல மதுபான கடைகளை மூடியிருக்காரு. இவர் 2021 வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 24,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட இளங்கோ அவர்கள்கிட்ட தோல்வி அடைஞ்சார். இளைஞர்கள், மாற்று கட்சியினர், பொதுமக்கள் அப்படின்னு எல்லாருடைய கவனத்தையும் தன்னுடைய பேச்சால ஈர்த்துட்டு வரக்கூடிய